நாட்டின் 14 மாவட்டங்களில் டெங்கு பரவும் அபாயம் தீவிரமடைந்துள்ள நிலையில் அதனை கட்டுப்படுத்துவதற்கான 3 நாட்கள் விசேட டெங்கு ஒழிப்பு செயற்திட்டம் நேற்றைய தினம் முதல் எதிர்வரும் 10ஆம் திகதி வரை முன்னெடுக்கப்பட உள்ளது என தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவின் பணிப்பாளர் வைத்தியர் கபில கண்ணகர் தெரிவித்திருக்கிறார். கொழும்பு மாநகர சபை எல்லைக்குட்பட்ட பகுதிகளில் நேற்றைய தினம் காலை முதல் இந்த விசேட தூய்மைப்படுத்துதல் மற்றும் சோதனையிடும் நடவடிக்கைகள் உத்தியோகபூர்வமாக ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பாக ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த வைத்தியர் கபில கண்ணங்கர கடந்த ஜனவரி மாதம் முதல் இதுவரையான கால பகுதியில் நாட்டினுடைய 14 மாவட்டங்களிலும் 72 சுகாதார வைத்திய அதிகார பிரிவுகளில் டெங்கு நோயாளர்களின் எண்ணிக்கையில் கணிசமான அதிகரிப்பு பதிவாகி இருக்கிறது. கடந்த வருடத்தின் ஒப்பிடுகையில் இந்த வருடம் டெங்கு நோயாளர்களினுடைய எண்ணிக்கை 50% முதல் 55% வரை அதிகரித்திருக்கிறதுடன் இதுவரை 20 டெங்கு மரணங்களும் பதிவாகி இருக்கின்றன. மேல் மாகாணத்தை பொறுத்தவரையில் கொழும்பு, கம்பகா, களுத்துறை மாவட்டங்கள், தென் மாகாணத்தில் மாத்தறை, காலி மாவட்டங்கள், மத்திய மாகாணத்தில் நுவரெலியா மற்றும் சபரகமுவ மாகாணத்தில் ரத்தினபுரி, கேகாலை ஆகிய மாவட்டங்களிலேயே இந்த நோய் பரவல் தற்பொழுது மிக தீவிரமாக அதிகரித்து வருகின்றது. நாடளாவிய ரீதியில் மேற்கொள்ளப்பட்ட லார்வ் புழுக்கள் தொடர்பான ஆய்வுகளின்படி மனிதர்களினால் கைவிடப்படும் மற்றும் அலட்சியமாக வீசப்படும் பொருட்களினாலேயே இந்த டெங்கு விளைவுகள் அதிகமாக பெருகுவது கண்டறியப்பட்டிருக்கிறது. குறிப்பாக பாடசாலை வளாகங்கள், மத வழிபாடு தலங்கள், அரசு மற்றும் தனியார் நிறுவன வளாகங்கள் மற்றும் பொதுமக்கள் வாழும் வீட்டு வளாகங்கள் ஆகியவற்றிலே நுளம்பு பெருக்கம் அதிக அளவில் அவதானிக்கப்பட்டிருக்கிறது. ஐஸ்கிரீம் வெற்று டின்கள் மற்றும் பொலித்தீன் பைகள் போன்ற 10 மில்லிமீட்டருக்கும் அதிகமான சுத்தமான நீர் தங்கி இருக்கக்கூடிய எந்த ஒரு இடத்திலும் ஈடிஸ் வகை நுளம்புகள் பெருகுகின்றன. 2 நாட்களுக்கு மேல் காய்ச்சல் நீடித்தால் கடந்த 2 வருடத்தில் டெங்கு வைரஸ் வகை 3 அதிகமாக காணப்பட்ட நிலையில் இந்த வருடம் டெங்கு வைரஸ் வகை 2 மிக வேகமாக பரவி வருகிறது. இதன் காரணமாக பொதுமக்களினுடைய இயல்பான நோய் எதிர்ப்பு சக்தி குறைவாக காணப்படுகிறது. இதனை ஆகவே நோய் உடனே தீவிரமடையும் அபாயம் உள்ளது. இது கடுமையான குருதிப்போக்கு மற்றும் அதிர்ச்சி நிலை போன்ற உயிராபத்தான நிலைகளுக்கு இட்டுச் செல்லக்கூடும் என்று அவர் குறிப்பிட்டிருக்கிறார். தலா 3 பேரை கொண்ட குழுக்களாக பிரிந்து கொழும்பு பொது வைத்தியசாலை வளாகம், மருதானை, பொருளை போன்ற மாநகர சபை எல்லைக்குட்பட்ட அனைத்து பகுதிகளிலும் உள்ள வளாகங்களை இந்த குழுவினர் தீவிரமாக சோதனையிட்டு வருகின்றனர். இந்த விசேட களப்பணி அடுத்த 2 நாட்களுக்குள் தொடரவுள்ளதுடன் இந்த நிகழ்வில் கொழும்பு மாநகர முதல்வர், மாநகர ஆணையாளர் மற்றும் வைத்தியர்கள் பலரும் கலந்து கொண்டு தமது ஆதரவுகளை வழங்கியிருக்கிறார்கள். டெங்கு நுளம்புகள் 100 முதல் 200 மில்லிமீட்டர் தூரம் வரை பறக்கக்கூடியது என்பதால் பொதுமக்கள் தமது வீட்டு மட்டுமின்றி அருகிலுள்ள பாலடைந்த காணி மற்றும் சுற்றுப்புற சூழல்களையும் தூய்மையாக வைத்திருக்க வேண்டும். அதே மாதிரியில் வாரத்தில் 30 நிமிடங்களை ஒதுக்குமாறும் வைத்தியர் கபில கண்ணங்கர் அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார், வேண்டுகோள் ஒன்றை விடுத்திருக்கிறார். அத்தோடு 2 நாட்களுக்கு மேல் காய்ச்சல் நீடித்தால் 3வது நாளில் உடனடியாக தகுந்த வைத்தியரை நாடுமாறும் அல்லது வைத்தியசாலையில் அனுமதிக்கப்படுமாறும் அவர் கேட்டுக் கொண்டிருக்கிறார்.